1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1, 2 வேகமா படிக்கலாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். யாருக்கு கீழ்ப்படியணும்? சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆ. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள சாட்சியுள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அவங்க என்ன செய்யணும்? கேட்டுன்னா போட்டிருக்கு, பார்க்கணும். பார்த்து போதனையின்றி பிரசங்கமே இல்லாமல் மனைவிகளின் நடக்கைகளினால் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ உங்க கணவன் ரட்சிக்கப்படுறதுக்கு பாஸ்டர் வந்து 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த குடும்பத்தின் ஸ்திரீ தன்னுடைய சாட்சி உள்ள நடக்கையை காண்பிக்க வேண்டும். கணவர் கோபப்படும்ப ஆராதனைக்கு ஜெபத்துக்கு வர்ற சகோதரி, அந்நிய பாச பேசுற சகோதரி, மூர்க்கமா நீங்களும் 4 வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த கணவர் ரட்சிக்கப்படுவாராக்கும்? வருவாரா சபைக்கு? நிச்சயமா வரமாட்டார். நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி வரைக்கும், தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் சுபாவம் வேறு விதமா இருந்திருக்கலாம். ஆனா ஆராதனைக்கு வந்த பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, கர்த்தரை தேடி வந்த பிறகு உங்களில் ஒரு மாற்றத்தை, உங்களில் ஒரு மாறுதலை, சுபாவத்தில் ஒரு சாட்சி அவர் பார்ப்பார்னா அங்க ஏதோ விஷயம் இருக்குது. அவருக்கு நீங்க பிரசங்கம் பண்ணாண்டா உங்கள் நடக்கை அவருக்கு காண்பிக்கும், உங்கள் ஜீவிதம் அவருக்கு காண்பிக்கும், உங்கள் ஜீவிதத்தின் மூலமாக அவர் தொடப்படுவார். ஒரு சகோதரன் நல்ல ஒரு தொழில் அதிபர், நல்ல வருமானம், வாரத்துல சனிக்கிழமை ஆனா அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனிக்கிழமை ஆனா கொண்டாட்டம். சனிக்கிழமை ராத்திரி பெரிய பெரிய பாட்டிலோட வருவார். பெரிய எதுக்கு சிரிக்குதிய கதை? பாட்டில், பெரிய பாட்டில்னு சொன்னோன்னா அவர் சிரிக்கார். பெரிய 3 பாட்டிலோட வருவார். தனியா வரமாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவார். இவருக்கு வீட்டில் பார்ட்டி. இவர் தொழில் அதிபர். பணம் இருந்த 4 பேர் எப்பவுமே பின்னாடியே நடப்பான். பணம் தீர்ந்து போச்சுன்னு வச்சுடுங்க, அந்த 4 பேரையும் காணாது, ஒருத்தனையும் காணாது. இவங்க வந்துடுவாங்க சாரு கூட. வீட்டில் பார்ட்டி நடக்கும். இவருக்கு மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்கு போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம். இவங்க எல்லாம் சேர்ந்து ராத்திரி கூத்தடிச்சு உறங்கிறதுக்கு விடிய காலம் 3 மணி ஆகும். சில நேரம் வாந்தி பண்ணி போட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. அந்த சகோதரியை தன் கணவன் சொல்லுவார். இந்த அம்மா ஒண்ணுமே செல்லாது, என்ன கேட்டாலும் கொண்டு வந்து கொடுக்கும். இவங்க 3 மணிக்கு கூப்பிட்டாலும் வரலன்னா அடி. அதனால இந்த அம்மா தூங்காமலே இருக்கும். அவர் என்ன கேட்டாலும் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்துரும். ஒரு நாள் கூட எதுவும் எதிர்த்து பேசவே இல்லை. கணவருக்கு ஒரு நாள் எதை கேட்டாலும் கொண்டு வந்து தாரா, தந்துட்டு உள்ள போயிடுறா. அப்படி இவ உள்ள என்னத்தான் செய்யறான்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எல்லா மனைவியும் குடிக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, சண்டைக்கு வருவாங்க, கோவப்படுவாங்க. நம்ம மனைவி ஒண்ணுமே சொல்லல. ஆம்பளைட்ட கொண்டு வந்தா கொண்டு வருது, பொம்பளைட்ட கொண்டு வந்தா கொண்டு வருது, ஆஃபாயில கொண்டு வந்தா கொண்டு வருது, அதை கொண்டு வா, இது எல்லாம் கொண்டு வருது. வாந்தி எடுத்து போட்டா எல்லாம் துடைக்குது, எல்லாம் செய்து, ஒண்ணுமே நம்மளை திட்டலையே. ஆனா வந்துட்டு உள்ள ஓடுது, ரூமுக்குள்ள போகுது. எப்ப கூப்பிட்டாலும் வருது, திடீர்னு 2 மணிக்கு கூப்பிட்டாலும் வருது. அப்ப தூங்கல. இவ என்ன செய்கிறாள்? ஒரு நாள் அவருக்கு சிந்தனையில வருது, என்ன செய்கிறாள்? போய் பார்ப்போம். போதையில இந்த ஆளு தள்ளாடி வாராரு. ரூமுக்குள்ள இந்த சகோதரி தூங்கல்ல, முழங்கால் போட்டு தன் 2 கரங்களை உயர்த்தி தன் கணவன் பேரை சொல்லி அழுது கதறி, ஆண்டவரே என் கணவனை ரட்சி ஆண்டவரே, என் கணவரை மன்னி ஆண்டவரே, என் கணவரை சந்தியும் ஆண்டவரே, அழுது ஏங்கி அவர் பேரை சொல்லி அழுது இப்படி கண்ணீராம் பாயுதான். போதையில உள்ள வந்த அந்த மனுஷன்
தொடப்பட்டார். எந்த பிரசங்கமும் பண்ணல, எந்த ஆலோசனையும் சொல்லல. நேரம் விடியும் பொழுது சர்ச்சுக்கு போறதுக்கு மனைவிக்கு முன்னாடி இவர் ஆயத்தமாயிருந்தார். அன்னைக்கு தன் மனைவியோடு கூட ஆலயத்துக்கு போனார். அன்னைக்கு வாழ்க்கை மாறியது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. நம்முடைய சாட்சி உள்ள ஜீவிதம் எந்த மனுஷனை, எவ்வளவு துஷ்ட கணவனா இருக்கட்டும், எவ்வளவு துன்மார்க்கனா இருக்கட்டும், மனைவியுடைய சாட்சி உள்ள ஜீவிதம் கணவனை மாற்றும். போதனை இல்லாமல் அவர் ஆதாயப்படுத்தப்படுவார். இன்னைக்கு நல்ல ஜெபிக்கிற ஆராதிக்கிற சகோதரிகள் கணவன் போதையில ஆடினா இவங்க போதை இல்லாமலே ஆடுவாங்க. அவர் போதையில சுய நினைவு அற்று கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினா இவங்க அவரை விட மிஞ்சி அவரை அடிச்சு அங்க போட்டு அவர் பாவம் கீழே விழுந்து மூணா முறிஞ்சு கிடப்பார். அடுத்த நாள் காலையில ஒட்ட வச்சு அவரை அனுப்பணும் ஆபீஸுக்கு. பாவம். சர்ச்சையில வந்தா ஆமா அவங்கள பிடிக்க முடியாது, இடிச்சு 4 பேரை தள்ளி அங்க விடுவார். நம்முடைய அபிஷேகம் அல்ல, நம்முடைய ஆராதனை அல்ல, நம்முடைய அந்நிய பாஷை அல்ல, நம்முடைய சாட்சி உள்ள நடக்கை. ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் எது அலங்காரமா இருக்கிறது வேதம் சொல்லுது, அந்த அமைதலான நடக்கை. படிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து. படிங்க சகோதரிகள் எல்லாரும் பைபிளை கொஞ்சம் எடுங்க. என்னையா மறைச்சு பாக்குதியா? கையில பைபிள் எடுங்க சகோதரர்கள், எடுங்க பைபிளை கையில எடுங்க. அந்த வசனங்களை படிங்க. படிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. அது என்ன அலங்கரிப்பு? புறம்பான அலங்கரிப்பு. உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத ஒரு அலங்கரிப்பு உண்டு. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அப்ப ஸ்திரீகளுக்கு எது அழியாத அலங்காரம்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ள இருதயத்துல மறைஞ்சிருக்கு. சில ஸ்திரீகள் உள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு போட்டி அவளே வெளியே வந்துடும். சில சூழ்நிலைகளில் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளும் பயந்து அலறி ஓடுவார். உள்ள இருதயத்துக்குள்ள இருக்குது. வெளியில பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிள்ளைய யார்கிட்ட விசாரிச்சாலும் பாவம் நல்ல பிள்ளையாக்கும். ஒரு ஆள்கிட்ட ஒரு வார்த்தை என்ன செய்யாது, பேசாது. இந்த ஊர்லயே அமைதியான பிள்ளை. கல்யாணம் முடிச்சு 3 நாள் கழிஞ்சதான் உண்டு. அது இருதயத்துக்கு உள்ள இருந்த அத்தனையும் வெடிச்சு செதறி அந்த பையனையும் கூட்டிட்டு அது தனியா போய். இதெல்லாம் உங்க ஊர்ல நடக்குதா? நடக்குது. பாத்தியாளா? பாவம்னாக்கும் பையனை அம்மா கட்டி கொடுத்தது பாவம். இந்த பிள்ளைக்கு வேற வாழ்க்கை கிடைக்காதே, பாவம் போல இருக்கே, அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு நிலைமை அதுக்கு பிறகு பாவம். அதுக்கு குணம் வெளியே வரும். இருதயத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்குது, வெளியே வரும். அப்ப வெளியில உள்ள அலங்காரத்தில் எல்லாம் கர்த்தர் ஏமாறுறது இல்லை. இவங்க விலை உயர்ந்த பட்டாக்கம் உடுத்துட்டு வந்திருக்கிறது, பெரிய செயின் போட்டிருக்கு. இதெல்லாம் வெளியில உள்ளவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தரோ எதை பார்க்கிறார்? இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த அலங்காரம், சாந்தம், அமைதல். இதுதான் ஒரு ஸ்திரீக்கு உண்மையான அலங்காரம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, ஒரு சகோதரிய போல ஒரு தாயை போல கேட்க, நீங்க கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எத்தனை பவுன் கொண்டு வந்தீங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு? சாரி எல்லாம் தங்கம் எல்லாம் இப்ப இருக்கா? இருக்குன்னு சொல்லி உங்க கை வசத்துங்க பார்க்கலாம். ஒரு கையும் வசரம் இல்லையா? பேங்க்ல இருக்குதான் ஒரு அக்கா செட்டு, பத்திரமா இருக்கட்டு. இருக்குதா? அடி வச்சு வாங்கிட்டு போனதெல்லாம் இருக்குதா? என் பிள்ளைக்கு 100 பவுன் போட்டேன், அம்மா ஊரெல்லாம் சொல்லிச்சு, இப்ப 1 இருக்கா? அதெல்லாம் போயிரும். ஒண்ணுதான் நிலைச்சு நிற்கும். இந்த பிள்ளை அமைதலானவள், சாந்த குணம், அமைதலா இருப்பா, அன்பா இருப்பா. என்னைக்கும் அது மட்டும்தான் நிலைச்சு நிற்கும்.
அதுதான் ஒரு ஸ்திரீக்கு அலங்காரம், அழியாத அலங்காரம். இந்த அலங்காரத்தை நீங்க காண்பிப்பீங்கன்னா எந்த கணவனும் ரட்சிக்கப்படுவார், எந்த துன்மார்க்கனும் மனம் திரும்புவார். அப்போ ஒரு ஸ்திரீ இடத்துல தான் இருக்குது கணவனை கொண்டு வரதும் பிள்ளையை கொண்டு வரதும் அந்த ஸ்திரீ இடத்துல தான் இருக்கு. அதான் வேதம் சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஒரு சாந்தமும் அமைதல் உள்ள ஒரு மருமகள் ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தா மாமனாரும் மாமியாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனா கொஞ்சம் முரட்டாட்டம் உள்ளது வந்துன்னா ரட்சிக்கப்பட்ட மாமனாரும் மாமியாரும் போக்கு.